இந்த வீடியோவில் யூனிட் 10ல இருந்து எஸ்டி கால்ட்ரிட்ஜ் எழுதின பயோகிராஃபியா லிட்ரேரியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அதிலிருந்து சாப்டர் 14 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்டி கால்ட்ரிட்ஜை பற்றி பார்த்துருவோம். வில்லியம் வால்ஸ் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எஸ்டி கால்ட்ரிட்ஜுக்குள்ள வந்து ஒரு கிரிட்டிக் தான். அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போயட் இருக்கார், ஒரு ஃபிலாசபர் இருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் ஃபாலோ பண்ணுற தியரி பார்த்தீங்கன்னா வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப், இதைத்தான் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணுறதா வந்து சொல்கிறாரு. ஸோ கால்ட்ரிட்ஜை எல்லாரும் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு ஆர்க் ஏஞ்சலாக வந்து பார்க்குறாங்க. கால்ட்ரிட்ஜ் அவருடைய தியரிஸை வந்து எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாங்கன்னா ஜெர்மன் ஃபிலாசபர்ஸ்கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்கிறதா வந்து நினைக்கிறாங்க. பயோகிராஃபியா லிட்ரேரியா பற்றி சொல்லணும்னா அதை வந்து நம்ம செயின்ட் பர்ஜ் வந்து அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா வெரி பைபிள் ஆஃப் கிரிட்டிசிசம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ கால்ட்ரிட்ஜ் அவருடைய புக்கை வந்து எந்த இயர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா 1817 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதை பப்ளிஷ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரிஜினலாக அவர் வச்சிருந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபியா லிட்ரேரியா தான். லேட்டராக தான் அதை வந்து பயோகிராஃபியா லிட்ரேரியான்ற மாதிரி வந்து மாற்றுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 வால்யூமாக வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. 2 வால்யூம் சேர்த்திங்கன்னா 23 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து எதை பற்றி பேசியிருக்காருன்னா கால்ட்ரிட்ஜ் அவருடைய ஃபிலாசபிஸை பற்றி பேசியிருக்காரு. செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வேர்ட்ஸ்வர்த்தோடைய போயத்தில் இருக்கிற பிரின்சிபல் எல்லாத்தையும் வந்து எவால்வேட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கால்ட்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ லிரிக்கல் பேலட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோடைய போயட்ரி வந்து எப்படி இருக்குன்னா லோ அண்ட் ரஸ்டிக் லைஃப்பை வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ கால்ட்ரிட்ஜோடைய போயட்ரி பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டை பற்றி பேசுகிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட் வந்து எந்த இயர் வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னா 1798 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 1800 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம கால்ட்ரிட்ஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹாஃப் அ சைல்ட் ஆஃப் மை பிரைன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவருடைய பயோகிராஃபியா லிட்ரேரியாவில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோடைய தியரி ஆஃப் போயட்ரியை வந்து அட்டாக் பண்ணி எழுதியிருக்காரு. பயோகிராஃபியா லிட்ரேரியா சாப்டர் 14. Alan Tate considered chapter 14 as the background of criticism of poetry from more than 100 years. ஸோ ஆலன் டைட் வந்து இந்த சாப்டரை வந்து எப்படி வந்து பார்க்குறாருன்னா ஒரு 100 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு தேவைப்படுற போயட்ரியை வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற தேவைப்படுற விஷயம் வந்து இந்த சாப்டரில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஐஏ ரிச்சர்ட்ஸ் கன்சிடர்ஸ் திஸ் சாப்டர் the lumber room of neglected wisdom, which contains more hints towards a theory of poetry than all the rest ever written upon the subject. ஸோ ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த சாப்டரை பற்றி ஸோ நமக்கு தேவைப்படுற நிறையா விஷயங்கள் வந்து இந்த சாப்டரில் வந்து இருக்குது. ஒரு போயட்டுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. இது வரைக்கும் யாரும் இதை ரிலேட்டடாக வந்து எழுதுனது கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. In this chapter, Coleridge recalls the occasion of the lyrical ballad. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா கால்ட்ரிட்ஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா லிரிக்கல் பேலட் எழுதினப்போ அந்த டயத்தில் என்னென்ன நடந்துச்சு அதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Wordsworth and Coleridge discuss two cardinal points of poetry: the power of execution, the sympathy of the reader by a faithful adherence to the truth of nature. ஸோ வேர்ட்ஸ்வர்த்தும் கால்ட்ரிட்ஜும் வந்து இதில் வந்து 2 கார்டினல் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. போயட்ரிக்கு தேவைப்படுற 2 கார்டினல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீடருக்கு வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாகவும் உண்மையான நேச்சரை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. த பவர் ஆஃப் கிவிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நாவல்ட்டி பை த மாடிஃபையிங் கலர் ஆஃப் இமேஜினேஷன். ஸோ செகண்ட் கார்டினல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய இமேஜினேஷனை வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு வந்து அதில் வந்து நிறைய புதுமைகளை வந்து செலுத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ப்ரப்போஸ்ட். வேர்ட்ஸ்வர்த் poem deals with low and rustic life. Coleridge poems deals with person, characters and supernatural.
ஸோ வேர்ட்ஸ்வர்த்தோடைய போயம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லோ அண்டு ரஸ்டிக் லைஃப்பை பற்றி டீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கால்ரிட்ஜோடைய போயம்ஸ் எல்லாம் வந்து எது ரிலேட்டடாக வந்துருந்துச்சுன்னா கேரக்டர்ஸ்க்கும் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ஸ்வர்த் வந்து ப்ரிஃபேஸ் வந்து சேர்த்துருந்தார். ஸோ இந்த தாட் ப்ராசஸோட நம்ம கால்ரிட்ஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில போயம்ஸ் வந்து எழுதுறாரு. த ஏன்ஷியன்ட் மரைனர், டார்க் லேடிஸ், கிறிஸ்டபிள்ஸ், இந்த போயம்லாம் வந்து இந்த தாட் ப்ராசஸோட வந்து எழுதுறாரு. ஆனால் இந்த லிரிக்கல் பேலட் செகண்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்டில் பார்த்தீங்கன்னா யாரோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா வேர்ட்ஸ்வர்த்தோடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே வந்து பிரேக் அவுட் ஆகுது. வேர்ட்ஸ்வர்த்துக்கும் கால்ரிட்ஜுக்கும் நடுவில் எது ரிலேட்டடாண்டா லாங்குவேஜ் ஆஃப் போயட்ரி அண்ட் நேச்சர் ஆஃப் போயட்ரி. அப்ஜெக்ஷன் பை கால்ரிட்ஜ். கால்ரிட்ஜோடைய அப்ஜெக்ஷன் என்னன்னு பார்ப்போம். Coleridge objection to the preface as enormous in principle. He want to show where he agrees with Wordsworth and where he disagrees with him. Therefore, he proceeds to make an analysis of poetry as he views it. ஸோ கால்ரிட்ஜ் வந்து என்ன செய்ய நினைக்கிறாருன்னா அவர் வந்து எந்த பாயிண்ட்ல வேர்ட்ஸ்வர்த்தை வந்து அக்ரி பண்ணுறாரு டிஸ்அக்ரி பண்ணுறாரு அதை வந்து அவர் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா போயமை வந்து அவரே வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. philosophic definition of a poem and poetry. ஸோ கால்ரிட்ஜ் வந்து போயமுக்கும் போயட்ரிக்கும் வந்து டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாரு. The result of philosophy is the perceptive of unity. Coleridge begins his critique of poetry by explaining idea first of a poem and then of poetry in kind and essence. ஸோ கால்ரிட்ஜ் வந்து போயட்ரிக்கும் போயமுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவைப்படுறது வந்து யுனைட்டி தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து போயமுக்கான ஐடியா தான் வந்து ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த போயட்ரி வந்து என்ன ஃபார்மில் வந்து இருக்கணுன்றதை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ப்ரோஸ் அண்ட் போயட்ரி. ப்ரோஸுக்கும் போயட்ரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. A poem naturally partakes of general object of prose as stated by Coleridge and Wordsworth. But a poem has a form. Coleridge says a poem uses the same medium as a prose composition, namely words. ஸோ நம்ம கால்ரிட்ஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு போயமில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் யூஸ் பண்ணுற அதே மீடியமை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா வேர்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. மீட்டர் அண்ட் ரைம் டஸ் நாட் ரைசஸ் ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் கண்டென்ட் ஆர் மேட்டர் ஆஃப் போயம். தே ஆர் இம்போஸ்ட் ஆன் போயம் டு மேக் இட் மோர் ஈஸிலி மெமரைஸ்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா போயமில் வந்து மீட்டர் அண்ட் ரைமை வந்து நேச்சுரலாகவே கொண்டு வரது கிடையாது. போயமில் அதை வந்து நம்ம நேச்சுரலாக கொண்டு வரதே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா போயம்குள்ளே வந்து திணிக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. மீட்டரையும் ரைமையும் வந்து நம்ம போயம்குள்ளே வந்து நம்ம தான் வந்து திணிக்கிறோம். நம்ம வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்காக மீட்டர் அண்டு ரைமை வந்து யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி வந்து கால்ரிட்ஜ் சொல்கிறாரு. எய்ம் ஆஃப் போயட்ரி. The objection of two different way of writing, scientific and poetical. Each has an immediate objection and an ultimate one. The immediate objection of science is truth. The immediate objection of a poem is pleasure. So there need not be mere super addiction for ornaments. ஸோ ஒரு போயமோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எழுதுறதுக்கு வந்து ரெண்டு வகையில் வந்து எழுதலாம்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து சயின்டிஃபிக் வே, இன்னொன்று வந்து போயட்டிக்கல் வேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து எப்பயுமே வந்து உண்மையை மட்டும்தான் வந்து பேசும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போயம் வந்து நமக்கு வந்து ப்ளஷர் மட்டும்தான் கொடுக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஏன் ஆர்னமெண்ட்ஸ் வந்து சேர்க்கணும், போயத்தில் வந்து ஏன் ஆர்னமெண்ட்ஸ் சேர்க்கணுன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. மீட்டர் ஆர்கானிக் டு போயட்ரி. The communication of pleasure may be the immediate purpose of work of art, not metrical composition. ஸோ ஒரு போயமில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற விஷயம் வந்து ப்ளஷர் மட்டும்தான். அதில் எதுக்கு நம்ம வந்து மீட்டர்ஸ் ஃபார்மில் வந்து கம்போஸ் பண்ணணுன்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாரு.
நாவல் டஸ் நாட் பிகம் poetry சப்போஸ் மீட்டர் இஸ் added டு them. ஸோ நாவல் வந்து என்னவாயிராது, போயமாக வந்து ஆயிராது அதில் மீட்டர் சேர்க்கறதுனால. நாவல் நாவல் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. Metrical form of poetry is thus closely related to its language and content. ஸோ ஒரு மீட்டரிக்கல் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம்னா ஒரு போயட்ரியில், அதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜும் கண்டென்ட் ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. The rhyme and meter should bear an organic relation to the total work. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைம் மீட்டர் வந்து என்ன எப்படி இருக்கணும்னா ஆர்கானிக்காக வந்து ரிலேட்டடாக இருக்கணும் அந்த ஒர்க்கோடன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. Poem aim to give pleasure, pleasure arising from the parts and it increases the pleasure of the whole. ஸோ போயம்டாலே நமக்கு வந்து என்ன கொடுக்க போகுது, ப்ளஷர் தான் வந்து கொடுக்க போகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, அது வந்து ஒரு ஹோலாகவே நமக்கு வந்து ப்ளஷர் தான் வந்து கொடுக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. Poem defined. Coleridge finally defines a poem. A poem is that species of composition which is opposed to the works of science by proposing for its immediate pleasure not truth. ஸோ கால்ட்ரிட்ஜ் வந்து போயமை வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து சயின்ஸுக்கு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஷர் மட்டும்தான் கிடைக்கும், போயமில் வந்து ப்ளஷர் மட்டும்தான் கிடைக்கும், அதில் வந்து உண்மை வந்து இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. He further adds that a legitimate poem is one whose part mutually support and explains each other. ஸோ ஒரு நல்ல போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற லைன்ஸ் மியூச்சுவலாக ஒன்றுக்கு ஒன்று வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. A more continuous and equal attention is paid to the part. And this is possible only in poetry, not in prose. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து போயமில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும், ப்ரோஸில் வந்து பார்க்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. Role of imagination. Coleridge is a great psychological critic. He distinguishes poem and poetry. ஸோ கால்ட்ரிட்ஜை வந்து எப்படி வந்து பார்க்குறாங்கன்னா சைக்கலாஜிக்கல் கிரிட்டிக்காக வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து போயமும் போயட்ரியும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறாரு. Poetry is an activity of poet's mind and a poem is a verbal expression of that activity. ஸோ போயட்ரின்னா என்னன்னு சொல்கிறாருன்னா ஒரு போயட் மைண்ட்லேருந்து வர்ற விஷயம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ போயம்டா என்னதுண்டா அது வந்து அந்த போயட்டோடைய வேர்பல் எக்ஸ்பிரஷன், அவருடைய ஆக்டிவிட்டி தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. போயம் இஸ் அன் ஹார்மோனி. திஸ் சுப்ரீம் ஒர்க் இஸ் இன் ஆல் பவர்ஃபுல் இமேஜினேஷன். ஸோ இந்த மாதிரி சுப்ரீமான ஒர்க் எங்கெல்லாம் வந்து பார்க்கலாம்னா ஒரு பவர்ஃபுல்லான இமேஜினேஷனில் வந்து பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. த எலமெண்ட் ஆஃப் லைஃப் ரெப்ரசன்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய லைஃப்லேயே வந்து ரெப்ரசன்டிங்காக வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுண்டா சேம்னஸ் வித் டிஃபரன்ஸ், த ஜென்ரல் வித் கான்கிரீட், த ஐடியா வித் இமேஜ், இண்டிவிஜுவல் வித் த டைப், த சென்ஸ் ஆஃப் நாவலிட்டி, மோர் தேன் யூஸ்வல் எமோஷன், குட் ஜட்ஜ்மெண்ட். Imagination blends and harmonizes the natural and the artificial, but the same time it subordinates art to the nature, the manner to matter. Imagination is the soul. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் வந்து என்ன செய்யுதுன்னா நேச்சுரலான விஷயத்தையும் சரி ஆர்டிஃபிஷியலான விஷயத்தையும் சரி ரெண்டையும் வந்து ஒன்று சேர்க்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒத்துமைப்படும், சபார்டினேட் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. எதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும்னா ஆர்ட் வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகும், அதே மாதிரி வந்து மேனர் வந்து ஒரு மேட்டரோட வந்து கனெக்ட் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு போயமுடைய சோல் எதுன்னு சொல்கிறாருன்னா இமேஜினேஷன் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. He disagrees with Wordsworth who consider meter as a super added charm. ஸோ நம்ம வேர்ட்ஸ்வர்த் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து கால்ட்ரிட்ஜ் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு, டிஸ்அக்ரி பண்ணுறாரு. மீட்டர் தான் வந்து போயமுக்கு வந்து இன்னும் சாம் வந்து கொடுக்குறதா வந்து அவர் வந்து சொல்கிறாரு. நான் இதை வந்து டிஸ்அக்ரி பண்ணுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. He also disagrees with him who says that there is no essential difference between the language of prose and poetry. இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம கால்ட்ரிட்ஜ் வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாரு. என்ன விஷயம்னா வேர்ட்ஸ்வர்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா ப்ரோஸில் இருக்கிற லாங்குவேஜ் வேறு, போயட்ரியில் இருக்கிற லாங்குவேஜ் வேறுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம கால்ட்ரிட்ஜ் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.